இல்ல ஷாம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிச்சிருக்க முடியும். சாமானியா சூர்யாவை தப்பு எம்எல்ஏ தான் மாமா. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ நான் தான் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா சின்னத்துக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன், நான் சூர்யாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு. அப்படி நான் மீறினா சின்னத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. என் மனசுல என்ன இருக்குன்னு சூர்யாவுக்கு தெரியும் மாமா. அப்படி இருந்தும் அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னா காரணம் இல்லாமலாமா இருக்கும்? அது உனக்கு புரியவே இல்லையாமா? மாமா, இது சூர்யா எனக்கு போட்ட ரிங். கையில போட்டா கழட்டிடுவாங்கன்னு தான் கழுத்துல போட்டிருந்தேன். அதையும் திருட பார்த்தாங்க. இத சூர்யா தான் எனக்கு திரும்ப கொடுத்தாரு. அவரை மறந்திருந்தா இத நான் வச்சிருப்பேனா? சூர்யா என் மனசுல இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு. கண்டிப்பா அதை யாராலையும் அழிக்க முடியாது. என்னை பத்தி சூர்யா யோசிச்சிருந்தா கண்டிப்பா இப்படி பேசிருக்க மாட்டாரு. அது சரி, உங்க பையனாச்சே, நீங்க இப்படி விட்டு கொடுப்பீங்க? சரிம்மா, இன்னொரு தடவை சூர்யா கிட்ட பேசிப்பாரு, எல்லா பிரச்சனையும் சரி. சாரி மாமா, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. எஸ், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாத்ரூம்ல இருக்கியா? இந்த பிளாக் காஃபி ஆல்பத்தை கிட்ட கொடுக்க மாட்டான். அதனால அவன் வரதுக்குள்ள நாமளே எடுத்துருவோம். சூர்யா, சூர்யா, ஐயோ, சூர்யா, ஓ உள்ளதா இருக்கியா? வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு போறேன். ஐயோ, இவ வேற எனக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன்னு சொல்றா. நான் செத்தேன்.
இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? பரவாயில்லையே, முன்னெல்லாம் ரூம்குள்ள வந்தா பயங்கரமா திட்டுவ. இப்ப அப்படி இல்ல, கொஞ்சம் பொறுமையா கேக்குற. இனிமே நான் உன் ரூமுக்கு எப்ப வேணா வரலாம் இல்லையா? நீ எதுக்காக வந்திருக்க? இன்னைக்கு உன் பிளான் என்ன? எது கேக்குற? இல்ல, ஒரு ரைட் போலாமா? ஆ, இல்ல, எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கு, நான் அதை பார்க்கணும். சரி, நான் கிளம்புறேன். ஆ, அப்புறம் நீ இல்லாதப்போ உன் கபோர்ட்ல போன் ரிங் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. உள்ளேயா? ஆ, அது என் போன் தான். ரிங்டோன் வேற மாதிரி இருந்துச்சே. பிடிக்கல, மாத்திட்டேன். தேவையில்லாம என் பிரைவசி விஷயத்துல தலையிடாத, எனக்கு அது பிடிக்காது. சரி சரி, கோவப்படாத. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சமந்தா இந்த பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவதான் நான் வரது தெரிஞ்சு கபோர்ட்ல ஏதோ ஒளிஞ்சிருக்காளான்னு தோணுச்சு. ஏன், உனக்கு என் மேல டவுட்டா இருக்கா? ஐயோ, உன் மேல டவுட் எல்லாம் இல்ல. அந்த ஃப்ராடுக்காரிய தான் நம்ப முடியாது. நீ வேற வாஷ்ரூம்ல இருந்தியா? ரிங்டோன் கேட்கவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உள்ள யாரையாவது ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சந்தேகமா இருக்கா? வேணும்னா நீ வந்து செக் பண்ண. இல்ல 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 இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இந்த சில்லித்தனமான கொஸ்டின்லாம் கேக்குற? ஆ, சரி சரி, கோவப்படாத. ஆ, எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதுவும் அந்த சமந்தா இங்க வந்த மாதிரி இருந்தது, அதுக்குதான், வேற எதுவும் இல்ல. சரி, நீ கிளம்பு. நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டில்ல? என்ன? நிஜமாவே நீ என்ன மேரேஜ் பண்ணிக்குவியா? இல்ல, நான் கத்திய வச்சு மிரட்டினதுனால அப்படி சொன்னியா? உனக்கு அதுல டவுட்டா இருக்கா? இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தோணுச்சு. உனக்கு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்படி ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத செலிப்ரேட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு இத பத்தி பேசுற மூட்ல நான் இல்ல. அந்த செக் பவுன்ஸ் மேட்டர், கிளைண்ட்ஸ், கால்ஸ்னு ஏகப்பட்ட டென்ஷன்ல நான் இருக்கேன். இத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். நிஜமாவா? ஆமா. குட் நைட். குட் நைட். அப்பாடா, இந்த சாமானியா போய் தொலைஞ்சிட்டா. நாம இப்ப கிளம்பலாம். சூர்யா கேட்டா சரி, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். சூர்யா, நீ ஒர்க் பண்ண போறேன்னு தானே சொன்ன. நான் வேணா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே, குட் நைட். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அவங்க போயிட்டாங்க, நீங்க வெளியே வரலாம்.
சாமானியா திரும்ப வருவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்னை கூப்பிடல. ம், பரவாயில்லையே. ஒரே நாள்ல அவ எப்ப வருவா, எப்ப போவா, இப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க இவ்ளோ சீக்கிரம் அவளை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். ம், சாமானியா லக்கி கேர்ள் தான். ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. ஆமா, நாங்க பேசுறதெல்லாம் இப்போ உளர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புது ரிலேஷன்ஷிப் ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல, அப்ப பழசு கசக்கு தானே செய்யும். ஏய், நீ என்ன சொல்லன்னு எனக்கு சரியா புரியல. என்ன புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இனிமே அந்த சாமானியாவ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லது. நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு அவ தான் கரெக்ட். எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் அவ கரெக்ட். ஒரு நிமிஷம். இந்தா, இதுக்காக தானே வந்த? இது எடுக்காம போற? இந்தா, எடுத்துட்டு போ. இது என்னோட போட்டோஸ். உனக்கும் அவளுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சுல, இனிமே எதுக்கு உன்கிட்ட இருக்கணும்? பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா? யார் சொல்லணும்? அதான் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அத நான் எதுக்கு சொன்னேன்னா, நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கேட்க விரும்பல. இந்த போட்டோஸ் உன்கிட்ட இருந்தா அவளுக்கு பிடிக்காது. தேவையில்லாம உங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும். அதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. ஓ மேடம், அப்படி சொல்றீங்களா? அப்ப நான் எப்படி என்கிட்ட இருந்த உன் பொருளை திருப்பி கொடுத்தேனோ அதே மாதிரி நீ உன்கிட்ட இருக்கிற என் பொருளை திருப்பி கொடுத்துரு. புரியலையா? நான் கொடுத்த மாதிரி நீயும் உன்கிட்ட இருக்கிற என் பொருளை திருப்பி கொடுத்துரு. உனக்கு புண்ணியமா போகும். ஒரு நிமிஷம். அவளுக்கு நீ இங்க இருக்கன்னு ஒரு சந்தேகம். அதனால அவ ரூமுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இரு, பாத்துட்டு சொல்றேன். பாரு பாரு பாரு. ஏன்னா நான் ஒரு ரூம்ல இருந்து வெளியில போறது பார்த்தா உன் ஆளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். தலை எழுத்துடா. நீ இன்னும் தூங்கலையா? தூங்கணும். குட் நைட். குட் நைட். என்னாச்சு? அந்த சாமானியா அங்கதான் நிக்கிறா.